அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள டீ கடையில் மர்ம பொருள் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. டீ கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாகவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மனோஜ் கண்ணன் இணைந்திருக்கிறார். மனோஜ் கண்ணன், பொதுவா இது போன்ற டீ கடையில இந்த சம்பவங்கள் ஏற்படும் போது சிலிண்டர் வெடித்ததா என விசாரணை நடத்தப்படும். தற்போது அங்கு என்ன பொருள் வெடித்தது? வேறு ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா? கள நிலவரம் என்ன? பாலா, அதாவது திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் வளாகத்துல பாத்தீங்கன்னா உள்ள வணிக வளாகத்துல கந்தம்பாளையம் பகுதியை சேர்ந்த கவின் குமார் அப்படிங்கிறவரு 3 மாசமா டீ கடை நடத்திட்டு வர்றாரு. இந்த நிலையில இன்று அதிகாலை 3:40 மணி அளவுல திடீர்னு ஒரு பெரிய வெடிசத்தத்தோட கூடிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால கடையில இருந்த பொருட்கள் சிதறி வெளியே கிடந்துள்ளன. கடை முழுவதும் சேதம் அடைந்துள்ளது. ஃபேன், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட கடையில் இருந்து அனைத்து பொருட்களுமே வெளியே தூக்கி எறியப்பட்டுள்ளது. மின் கசிவோ சிலிண்டர் எரிவாயு கசிவோ இல்லை என காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில மர்மமான பொருள் ஏதேனும் உள்ளே இருந்திருக்குமா, வெடிப்பொருள் ஏதாவது வச்சிருப்பாங்களா, அதாவது தீபாவளி பட்டாசுவோ அல்லது அதை விட அதிகமான ஒரு வெடிப்பொருள் ஏதாவது கிணறு வெட்டுறதுக்கு பயன்படுடைய டெட்டனேட்டர்கள் போன்ற ஏதாவது மொத்தமான வெடிப்பொருள் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சட்டர் ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கு இந்த வெடி விபத்துல. அதனால கிணறு வெட்ட தோன்றதுக்கான டெட்டனேட்டர்கள் போன்ற வெடிப்பொருள் ஏதாவது கடைக்குள்ள வைக்கப்பட்டிருந்ததா அப்படின்னு சொல்லி காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணையில் இருக்காங்க. இது இந்த வெடி விபத்தால எந்த யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லாதனால பெரிய சேதம், உயிர் சேதம் எதுவும் இல்லாம தப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல பல பொருட்கள், கடையில இருந்த பல பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு. பாலா, முழுமையான விசாரணைக்கு பிறகே வெடி விபத்திற்கான காரணம் என்ன என தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மனோஜ் கண்ணா.